தெக்கூன் நேஷனல் கடன் தொகையை பெற்ற அனைத்து தொழில் முனைவர்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தங்களது கடன் தொகையை திரும்ப செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட தொழில் முனைவர்கள் அதிலிருந்து மீள முடியாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு கடனை திரும்பச் செலுத்தும் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இன்று 2024 தெக்கூன் நோன்பு பெருநாள் உபசரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் தெரிவித்தார். உண்மையில் கடன் வாங்கியவர்களில் சிலர் ஒவ்வொரு நாளும் அதனை திரும்பச் செலுத்த முன் வருகிறார்கள். கடனை திரும்ப செலுத்துவதில் அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்வதால் நாங்கள் அவர்களுக்கு அதிக கால அவகாசம் கொடுத்திருக்கிறோம் என ரமணன் தெரிவித்தார். இந்த ஆண்டு கடனை செலுத்தாதவர்களின் எண்ணிக்கையை ஒற்றை இலக்கமாக குறைக்கும் இலக்கையும் வைத்துள்ளோம். இந்த இலக்கு வெற்றியடைவதை உறுதி செய்ய தெக்கூன் நேஷனல் தலைவர் அப்துல்லா சனி அப்துல் ஹமீத் தலைமையின் மீது தாம் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் ரமணன் கூறினார். தெக்கூன் நேஷனலின் கடன் பெற்றவர்களில் 1,37,520 பேர் 6 மாதங்களுக்கும் மேலாக நிதியுதவி பாக்கி வைத்துள்ளதாகவும் இந்த ஆண்டு ஜனவரி வரை அந்த தொகை 1.1 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்ததாக கடந்த மார்ச் 2ஆம் தேதியன்று ரமணன் கூறியிருந்தார்.